ஒரு பெண் ஒரு மகானிடம் என் கணவருக்கும் எனக்கும் அடிக்கடி சண்டை வருகிறது. என்னை அவர் புரிந்து கொள்ளவே இல்லை. தினந்தோறும் எங்களுக்குள் பிரச்சனையாகவே பொழுது விடுகிறது. என் திருமண வாழ்க்கை நிம்மதி பெற எனக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்கள் என்றார். ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகு மகான் சொல்கிறார், ஊருக்கு வெளியே இருக்கும் காட்டில் ஏதாவது ஒரு கொடிய விலங்கிற்கு 30 நாள் உணவு கொடு. 30 நாட்களுக்கு பிறகு என்னை வந்து பார். உன் பிரச்சனைக்கான வழியை சொல்கிறேன் என்றார். குழப்பத்தில் இருந்தவள் என் கணவருக்கும் எனக்கும் சண்டையில்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைத்தால் போதும் என்று தைரியத்துடன் சென்றார். மகான் சொல்லியது போல அடர்ந்த காட்டிற்குள் சென்று தான் கொண்டு வந்த மாமிசத்தை ஒரு இலையில் வைத்துவிட்டு தூரத்தில் ஒரு மரத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டார். மாமிசத்தின் வாடை காடெங்கும் வீச வெகு நாட்களாக அந்த உணவு ஒரு புலிக்கு கிடைத்தது. இப்படியே தினமும் மாமிசம் வைப்பது, அந்த நேரத்தில் சரியாக புலி வருவது, உண்பது என நாட்கள் ஓடியது. 20 நாட்களுக்கு பிறகு அந்த பெண் மாமிசம் வைக்கும் அதே இடத்தில் புலி படுத்திருந்தது. அப்பெண்ணை கண்டு புலி எதுவுமே செய்யவில்லை. மாமிசத்தை வைத்துவிட்டு ஓடிவிட்டார். 30வது நாளில் புலியிடமே தைரியமாக சென்று மாமிசம் வைத்தான். உணவு உண்ட புலி அப்பெண்ணின் மடியிலேயே பாசமாக படுத்துக் கொண்டது. 31வது நாளில் அப்பெண்ணின் பின்னாலே அந்த புலி பூனை போல அவள் காலை சுற்றி சுற்றி வந்தது. நேராக மகானை சந்திக்க வந்தார். புலியை பார்த்தவர்கள் உயிர் பயத்தில் ஓடிவிட்டனர். பார்த்தீர்களா குரு, பிரச்சனையை தீர்க்க உங்களிடம் வந்தேன். இப்போது மேலும் ஒரு பிரச்சனை. இந்த புலி பூனையாகவே மாறி என் காலை சுற்றி சுற்றி வருகிறது என்றார். மென்மையாக சிரித்த மகான், ஒரு உயிரை கொன்று உண்ணும் இந்த கொடிய விலங்கையே உன்னால் உன் அன்பினால் பூனையாக மாற்றிவிட்டாய். உன் கணவர் இந்த புலியை விடவா கொடிய குணம் கொண்டவர் என்றார். மகானின் சொல்லில் உண்மை அறிந்தவள் அன்புதான் எல்லாவற்றையும் எல்லோரையும் மாற்றிவிடும் என்பதை உணர்ந்தாள். ஆக நேசியுங்கள், நேசிக்கப்படுவீர்கள்.